Hello everyone, இது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் யூனிட் 2 ஓட ஃபர்ஸ்ட் லெக்சர். நம்ம ஆல்ரெடி யூனிட் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதோட பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம யூனிட் 2 ஸ்டார்ட் பண்ணலாம். யூனிட் 2 ஓட ஃபர்ஸ்ட் வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஸ்டாக். ஸ்டாக்னா என்னது, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கோட கான்செப்ட் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட ஒரு பேக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி ஒரு பேக், இது ஒரு பேக்னு நினைச்சுக்கோங்க. இந்த பேக்ல நான் புக் வைக்க போறேன். எப்படி வைக்க போறேன்னா இப்படி ஒரு புக் வச்சிருவேன். ஸோ இப்படியே நான் புக் வைக்க போறேன். இப்போ ரெண்டாவது புக் வச்சா என்ன பண்ணணும், அந்த புக்கு மேல இன்னொரு புக் வைக்கலாம். ஸோ அதே மாதிரி இன்னொரு புக் வைக்க போறேன், இப்படி மேல வைக்கலாம். ஸோ இப்படியே ஒரு பேக்ல நான் புக்கு மேல மேல வச்சுட்டே போறேன். ஸோ இப்போ இதுல இருந்து எனக்கு ஒரு புக் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் மேல உள்ள புக்கு தான் என்னால எடுக்க முடியும். ஸோ இவ்வளவுதான், இந்த கான்செப்ட் தான் ஸ்டாக்குங்கிறது. நான் இப்படி மேல மேல வச்சுட்டே போகலாம். எனக்கு ஒண்ணு வேணும்னா மேல உள்ளது மட்டும் தான் ஃபர்ஸ்ட் எடுக்க முடியும். இதுதான் ஸ்டாக்கோட கான்செப்ட். பாருங்க, stack is a data structure which possess last in first out property. So LIFO ன்னு சொல்லுவாங்க, last in first out. லாஸ்டா வைக்கிறது தான் ஃபர்ஸ்ட் நம்ம வெளியே எடுக்க முடியும். The element inserted last will be the first one to come out. லாஸ்ட் உள்ள வந்தா தான் ஃபர்ஸ்டா வெளியே போகும். அதான் ஸ்டாக்கோட கான்செப்ட். இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன் கேன் பி மேட் அட் ஒன் எண்ட் ஒன்லி. ஸோ இன்சர்ட் பண்றதும் சரி, டெலிட் பண்றதும் சரி, ஒரு எண்டு வழியா மட்டும் தான் பண்ண முடியும். பாருங்க, இந்த வழியா தான் நம்ம உள்ள புக் வச்சோம், இதே வழியா தான் நம்ம புக்கை வெளியே எடுக்க போறோம். The top denotes the only end of the stack from which the element can be inserted or deleted. So அந்த எண்டுக்கு பேர் என்னன்னா டாப். ஸோ இதை வந்து டாப்னு சொல்லுவாங்க. இந்த டாப்புக்கு எண்டு மூலமா தான் இன்சர்ட் பண்ண முடியும், டெலீட்டும் பண்ண முடியும். When we push the elements onto the stock, the top is incremented. ஸோ புஷ்னா வேற ஒன்றும் இல்லை, இன்சர்ட் பண்றதுதான் புஷ்ன்னு சொல்லுவாங்க. புஷ் பாப் அப்படின்னா இன்சர்ஷன் டெலிஷன். இன்சர்ட் பண்றத புஷ்ன்னு சொல்லுவாங்க, டெலிட் பண்றது பாப்னு சொல்லுவாங்க. ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்சர்ட்னா புஷ், டெலிட்னா பாப். ஓகேவா? when we push the elements onto the stack, the top is incremented. ஸோ நம்ம எலமெண்ட்ஸ் இன்சர்ட் பண்ண டாப் இன்க்ரிமெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். பாருங்க, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு புக் வச்சோன்னா என்ன ஆகும், டாப்போட இண்டெக்ஸ் வந்து 0 இருக்கும். ஃபர்ஸ்ட் எப்பவுமே 0 தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு புக் வச்சோன்னே 0 இருக்கும் இண்டெக்ஸ். ரெண்டாவது ஒரு புக் வச்சோன்னா என்ன ஆகும், 1 இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் போயிடும். அடுத்து இன்னொரு புக் வச்சோன்னே செகண்ட் இண்டெக்ஸ் போயிடும். இப்படியே இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே தான் வரும், ஒவ்வொரு எலமெண்ட் இன்சர்ட் பண்ண. அதே மாதிரி பாருங்க, when we pop the elements from the stack, the top is decremented. ஸோ பாப்னா என்னது, டெலிட் பண்றது, ரிமூவ் பண்றது. ஸோ நம்ம எலமெண்ட்ஸை ரிமூவ் பண்ண டாப் டிக்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். பாருங்க, ஸோ இப்போ 3 புக் இருக்கு. இந்த 3வது புக்கை நான் எடுத்துட்டேன் என்ன ஆகும், இந்த 2ல இருந்து 1க்கு போயிடும், டிக்ரிமெண்ட் ஆயிரும். ஸோ அதே மாதிரி இந்த புக்கை எடுத்துட்டேன்னா மறுபடியும் 1ல இருந்து 0க்கு டிக்ரிமெண்ட் ஆயிரும். அந்த புக்கை எடுத்துட்டேன்னா 0ல இருந்து மறுபடியும் -1க்கு போயிடும், எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? இதான் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பேசிக்கான கான்செப்ட். நம்ம ஒரு எலமெண்ட்ஸை மேல மேல வச்சுட்டே வருவோம், அதுக்கு பேரு டாப். ஸோ அந்த டாப் வழியா தான் நம்ம இன்சர்ட் பண்ண முடியும், டெலிட் பண்ண முடியும். டெலிட் பண்றப்ப மேல உள்ள எலமெண்ட் தான் ஃபர்ஸ்ட் டெலிட் பண்ண முடியும். ஸோ அதான் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். இந்த இதை இன்சர்ட் பண்றதுக்கு பேர் புஷ்ன்னு சொல்லுவாங்க, டெலிட் பண்றதுக்கு பேர் பாப்னு சொல்லுவாங்க. இதுதான் ஸ்டாக்கோட கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன்ஸ். ஸோ ஸ்டாக்ல 2 கண்டிஷன் இருக்கு, என்னன்னு பாருங்க. முதல் எஸ்டி ஃபுல்னா வரும்ல, ஸ்டாக் ஃபுல்லுன்னு அர்த்தம். ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஸ்டாக் ஃபுல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். திஸ் கண்டிஷன் இண்டிகேட்ஸ் whether the stack is full or not. If the stack is full, we cannot insert any element onto the stock. ஸோ இது எதுக்கு செக் பண்ணி பார்க்கோம் அப்படின்னா, ஸ்டாக் ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் வேற ஒரு எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம எலமெண்ட் இன்சர்ட் பண்ணலாமா பண்ண முடியாதா அப்படிங்கறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ஃபுல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கும். அதுக்கு ஒரு கோடு இருக்கு பாருங்க. ஸோ ஸ்டாக் ஃபுல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போறோம். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் டாப் பாயிண்டர் கிரேட்டர் than or equal to size -1. ஸோ ஸ்டாக்னு ஒரு சைஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு ஸ்டாக்னு வச்சுக்கோங்க, 1 2 3 4. ஸோ இந்த ஸ்டாக்ல 4 எலமெண்ட் தான் இன்சர்ட் பண்ண முடியும். அப்போ இந்த ஸ்டாக்கோட சைஸ் என்னது, 4. ஓகேவா? ஸோ ஸ்டாக்கோட சைஸ் 4. இதுல டாப் பாயிண்டர் எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் வந்து 0ல இருக்கும். ஸோ டாப் வந்து ஃபர்ஸ்ட் 0வா இருக்கும். ஒரு எலமெண்ட் இன்சர்ட் பண்ணோடனே 0வா இருக்கும். ரெண்டாவது எலமெண்ட் இன்சர்ட் பண்ணும்போது 1ன்னு வந்துடும். மூணாவது எலமெண்ட் இன்சர்ட் பண்ணும்போது 2ன்னு வரும். 4வது இன்சர்ட் பண்ணும்போது 3ன்னு வந்துடும். ஓகேவா? 3ன்னு வந்ததுக்கப்புறம் ஸ்டாக் ஃபுல் ஆயிடுச்சுன்னு 4 எலமெண்ட் இன்சர்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, டாப் பாயிண்டர் வந்து சைஸ் -1ஓட கிரேட்டர் than or equal to வந்துச்சுன்னா ஸ்டாக் ஃபுல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ஸ்டாக்கோட சைஸ் என்னது, 4. 4ங்கிறது வந்து நம்ம 1 2 3 4 4 எலமெண்ட்ஸ் கனெக்ட் பண்ணிருப்போம். இங்க இண்டெக்ஸ் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால 3ன்னு தான் வரும். அதனாலதான் சைஸ் -1 கொடுத்துருக்காங்க. ஸோ 4 - 1 3.
இந்த 3க்கு மேல இருந்துச்சுன்னா இந்த ஸ்டாக் வந்து ஃபுல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதான் இங்க சொல்லியிருக்காங்க இந்த கண்டிஷன். ஸோ ஸ்டாக் ஃபுல் ஆயிடுச்சுன்னா ரிட்டர்ன் 1 கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா ரிட்டர்ன் 0 கொடுக்கணும். 0 வந்து என்ன அர்த்தம், ஸ்டாக் ஃபுல் ஆகல, இன்செர்ட் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். இதான் ஸ்டாக் ஃபுல்லுங்கிற கண்டிஷன். செகண்ட் அதே மாதிரி ஸ்டாக் எம்டிங்கிற கண்டிஷன். இது எதுக்கு செக் பண்றோம்னா, ஸ்டாக் எம்டி ஆச்சுன்னா நம்ம அதுல இருந்து எலமெண்ட் ரிமூவ் பண்ண முடியாது, டெலீட் பண்ண முடியாது. ஸோ ஸ்டாக்ல டெலீட் பண்ணலாமா கூடாதா அப்படிங்கிறத எம்டியா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட். This condition indicates whether the stack is empty or not. If the stack is empty, we cannot remove any element from the stack. So stack empty ஆச்சுன்னா நம்மளால வேற எலமெண்ட் ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டாக் எம்டியா இருக்கானே செக் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கு அதே மாதிரி ஒரு கோடு. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிம்பிள் கண்டிஷன். ஸ்டாக்கோட டாப் பாயிண்டர் வந்து -1 இருந்துச்சுன்னா ஸ்டாக் எம்டியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ கரெக்ட் தானே. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு எலமெண்ட் இன்செர்ட் பண்ணோன்னு எங்க இருக்கும், 0ல இருக்கும். ஸோ நம்ம என்ன பார்த்தோம், எலமெண்ட் ரிமூவ் பண்ண பாப் பண்ண டிக்ரிமெண்ட் ஆகிட்டே வரும் டாப் பாயிண்டர். ஸோ ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்கு, அப்ப என்னோட இண்டெக்ஸ் வந்து 0ல இருக்கும். ஸோ இந்த எலமெண்ட்டுமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும், அது டிக்ரிமெண்ட் ஆகி -1ல போயிடும். ஸோ டாப் பாயிண்டர் வந்து -1 இருந்துச்சுன்னா ஸ்டாக்ல எதுவுமே இல்லைன்னு அர்த்தம், எம்டியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதான் ஸ்டாக்கோட டாப் பாயிண்டர் வந்து -1 இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் 1, எம்டியா இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா 0, ஸ்டாக்ல ஏதோ எலமெண்ட்ஸ் இருக்கு, நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ஸோ இதான் 2 கண்டிஷன், ஃபுல்லா இருக்கா எம்டியா இருக்கான்னு செக் பண்றோம். அடுத்து ஸ்டாக் ஆபரேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து புஷ்னா என்னது, இன்செர்ட் பண்றது. ஸோ ஸ்டாக்ல எப்படி இன்செர்ட் பண்ணலாம், இந்த புஷ் ஆபரேஷன் இன்செர்ட்ஸ் நியூ எலமெண்ட் அட் த டாப் ஆஃப் த ஸ்டாக். ஸோ டாப் வழியா தான் நம்ம இன்செர்ட் பண்ண போறோம். we must check whether the stack is full or not before inserting any element. ஸோ இன்செர்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டாக் ஃபுல்லா இருக்கானு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிப்போம். ஸோ இப்போ அதுக்கு ஒரு கோட் பார்ப்போம் புஷ் ஆபரேஷனுக்கு, அதாவது இன்செர்ட் பண்றதுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. நியூங்கிற ஒரு நோடு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்து அந்த நியூங்கிற நோட்ல கெட் நோட் ஆஃப் ஐட்டம். ஸோ எந்த எலமெண்ட் நம்ம இன்செர்ட் பண்ண போறோமோ அந்த எலமெண்ட்டை கெட் பண்ணி இந்த நியூ நோட்ல அசைன் பண்ணிக்கிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்து என்னன்னு பாருங்க, நியூ நெக்ஸ்ட் ஈக்குவல் டு டாப். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க புரியும். இப்படி ஒரு ஸ்டாக் இருக்கு, ஸ்டாக்ல ஆல்ரெடி ஒரு 2 எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இப்போ 0, 1ன்னு 2 எலமெண்ட் இருக்கு. ஸோ இப்போ இங்க என்ன இருக்கும், டாப்புங்கிறது இந்த 1 தான் டாப்பா இருக்கும். ஓகேவா, மேல உள்ளதான் டாப்ல இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு புதுசா ஒரு எலமெண்ட் இன்செர்ட் பண்ண போறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2ன்னு இன்செர்ட் பண்ண போறேன். அப்படி இன்செர்ட் பண்ண என்ன ஆகும், இப்போ இந்த 2 வந்து டாப்பா மாறிடணும். ஓகேவா, ஸோ அதான் இங்க சொல்லியிருக்காங்க. நியூவோட நெக்ஸ்ட் வந்து டாப் பாயிண்டர். இப்ப டாப் பாயிண்டர் இருக்கிறது வந்து நியூக்கு நெக்ஸ்டா இருக்கும். ஸோ 2க்கு நெக்ஸ்டா தான் இப்ப டாப் பாயிண்டரா இருக்கிறது இருக்கும். அதே மாதிரி நியூ வந்து டாப் பாயிண்டரா மாறிடணும். புதுசா வர்றது டாப் பாயிண்டர் ஆயிரும், ஆல்ரெடி டாப் பாயிண்டரா வந்தது புதுசா வந்ததுக்கு அடுத்த உள்ள எலமெண்டா இருக்கும். ஸோ இதான் இந்த கோடு ஒரு புஷ் ஆபரேஷனுக்கு, ஒரு எலமெண்ட் இன்செர்ட் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாக் எம்டியா இருக்கு. ஸ்டாக் எம்டியா இருக்கப்ப என்ன ஆகும், டாப் வந்து -1ல இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ ஸ்டாக்ல ஒரு எலமெண்ட் இன்செர்ட் பண்ணாங்க, 10ன்னு ஒரு எலமெண்ட் இன்செர்ட் பண்றாங்க. இன்செர்ட் பண்ண என்ன ஆகும், டாப் வந்து 0ன்னு மாறிடும். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் 0ல இருக்கும் ஒரு எலமெண்ட் இன்செர்ட் பண்ணோன்னே. நெக்ஸ்ட் வந்து 20ங்கிறத புஷ் பண்றாங்க, இன்னொரு எலமெண்ட் இன்செர்ட் பண்றாங்க. இன்செர்ட் பண்ணோன்னே டாப் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகி 1ன்னு மாறிடும். ஸோ இப்போ ஸ்டாக்ல வந்து 2 எலமெண்ட் இருக்கு, 10, 20. ஸோ பாருங்க, டாப் வந்து ஃபர்ஸ்ட் 10ல இருந்துச்சு, இப்போ இன்செர்ட் பண்ணோன்னே டாப் 20 ஆயிடுச்சு, மேல உள்ள எலமெண்ட்லாம் இருக்கும். அதே மாதிரி அடுத்து 30ங்கிற ஒரு எலமெண்ட் இன்செர்ட் பண்றாங்க. இன்செர்ட் பண்ணோடனே டாப் 30க்கு போயிடும். அதே மாதிரி டாப் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகி 2ன்னு வந்துடும். ஓகேவா, ஸோ இதே இது லிங்க் லிஸ்ட்ல ரெப்ரசென்ட் பண்ண எப்படி பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் 10ங்கிறத நம்ம ஸ்டாக்ல இன்செர்ட் பண்றோம். இன்செர்ட் பண்ண என்ன ஆகும், அது டாப்ல இருக்கும் 10 நல். லிங்க் லிஸ்ட் எப்பவுமே இப்படிதானே இருக்கும், 10 அதோட அட்ரஸ் பாயிண்டர் என்னது நல். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 20ங்கிற ஒரு எலமெண்ட் இன்செர்ட் பண்றோம். இன்செர்ட் பண்ணும்போது இப்படிதான் இருக்கணும், அது 20 டாப்ல இருக்கும். ஸோ 20 வந்து 10க்கு பாயிண்ட் பண்ணியிருக்கும். அதான் சொன்னாங்க நியூவோட நெக்ஸ்ட் வந்து இப்ப டாப்பா இருக்காது அப்படின்னு. முதல் டாப்பா இருந்ததுதான் இப்ப நியூவோட நெக்ஸ்டா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இப்ப 30ன்னு ஒரு எலமெண்ட்டை புஷ் பண்றாங்க. புஷ் பண்ண என்ன ஆகுது, 30 டாப்ல ஆயிரும். 30யோட நெக்ஸ்ட் தான் முதல் டாப்பா இருந்தது 20. ஓகேவா, ஸோ அடுத்து 20, 10. இப்படிதான் ஒரு ஸ்டாக்கை லிங்க் லிஸ்ட்ல ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆபரேஷன், பாப். பாப்னா என்னது, ரிமூவ் பண்றது, டெலீட் பண்றது. இந்த பாப் ஆபரேஷன் டெலீட்ஸ் த எலமெண்ட் அட் த டாப் ஆஃப் த ஸ்டாக். ஸோ இதுவுமே டாப்ல தான் டெலீட் பண்ணுவோம். we must check whether the stack is empty or not before deleting an element. ஸோ ஸ்டாக் எம்டியா இருக்கா இல்லையான்னு ஃபர்ஸ்டே செக் பண்ணிக்கிறோம். செக் பண்ணிட்டு தான் டெலீட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஒரு கோடு. ஸோ இதுல டெம்ப்னு ஒரு நோடு, அதே தான் நியூக்கு தான் டெம்ப்னு ஒரு நோடு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறாங்க. டாப் பாயிண்டர் தான் டெம்ப்ல அசைன் பண்ணிக்கிறாங்க.
அதாவது நம்ம டாப் பாயிண்டர் தான் டெலீட் பண்ண முடியும். ஸோ அந்த டாப்ல உள்ள நோட வந்து டெம்ப்ல அசைன் பண்ணிக்கிறாங்க. இப்ப டாப் என்ன பண்ண போறாங்க, டாப்போட நெக்ஸ்ட் பாயிண்டரை டாப்ல அசைன் பண்ணிடுறாங்க. ஸோ சிம்பிள் தான். இப்ப ஸ்டாக் இருக்கு நம்ம சொன்ன மாதிரி. இப்ப ஆல்ரெடி என்னென்ன இருக்கு, 0 1, நான் 2 இன்சர்ட் பண்ணியிருந்தேன். ஸோ 2 இருக்கு. இப்ப நான் டெலீட் பண்ண என்ன பண்ணணும், இந்த 2 தான் டெலீட் பண்ணணும். 2 வந்து டாப்ல இருக்கும். ஸோ நான் 2 டெலீட் பண்ண போறதுனால ஃபர்ஸ்ட் 2 வந்து டெம்ப்னு அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ டெம்ப்ல இப்ப என்ன இருக்கும், 2ங்கிற எலமெண்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்ப என்ன ஆகுது, நான் 2 டெலீட் பண்ணிட்டேன்னா என்னோட டாப் வந்து 1ஆ மாறிடணும். ஸோ இந்த டாப்பை வந்து டாப்போட நெக்ஸ்ட்டுக்கு அசைன் பண்றேன். ஸோ அதாவது டாப்போட நெக்ஸ்டா இருக்கிறத டாப்னு அசைன் பண்றேன். ஓகேவா? இப்போ அசைன் பண்ணக்கப்புறம் என்ன பண்றேன், ஃப்ரீ ஆஃப் டெம்ப். ஸோ டெம்ப்ல 2 ஸ்டோர் பண்ணியிருந்தேன்னா அதை டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இந்த 2 டெலீட் ஆயிரும். டெலீட் ஆயிட்டு இந்த 1ங்கிற டாப்பா மாறிடும். ஸோ இதான் பாப் ஆபரேஷன். நெக்ஸ்ட் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இப்படிதான் ஸ்டாக் இருக்கு, 10 20 13 இருக்கு. டாப் வந்து 2ல இருக்கு. இப்போ ஸோ செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு. இப்போ இந்த 30ங்கிற எலமெண்ட்டை பாப் பண்ண போறேன், டெலீட் பண்ண போறேன். டெலீட் பண்ண என்னாகும், அந்த டாப் வந்து 20ஆ மாறணும், இந்த 30 டெலீட் ஆகணும். ஸோ டாப் 20ஆ மாறிடும், 30 டெலீட் ஆயிரும். டெலீட் ஆனோன்னு என்ன ஆகும், டாப் வந்து டிக்ரிமெண்ட் ஆகி 1ஆ மாறிடும். அதே மாதிரி நெக்ஸ்ட் 20 டெலீட் பண்ண போறேன். 20 டெலீட் பண்ண என்ன ஆகும், டாப் வந்து 10ஆ மாறிடணும். அதோட டிக்ரிமெண்ட் ஆகி டாப்போட இண்டெக்ஸ் வந்து 0 ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த 10 நான் டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்டாக் எம்டி ஆயிரும். எம்டி ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், மறுபடியும் டாப் டிக்ரிமெண்ட் ஆகி டாப் -1 ஆயிரும். ஸோ டாப் பாயிண்டர் -1 ஆச்சுன்னா ஸ்டாக் எம்டியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதான் பாப் ஆபரேஷனோட எக்ஸாம்பிள். ஸோ இதே லிங்க் லிஸ்ட் ரெப்ரசென்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் 10 20 13 இருந்துச்சு. ஸோ 30ங்கிறத பாப் பண்ணிட்டேன். பாப் பண்ணோன்னா என்ன ஆகுது, டாப் வந்து 20ஆ மாறிடும். ஸோ அதோட நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து 10ங்கிறதுல இருக்கும். அதே மாதிரி இப்ப 20 பாப் பண்ண என்ன ஆகும், டாப் வந்து 10ஆ மாறிடும். ஸோ இவ்வளவுதான் கான்செப்ட். ஸோ இவ்வளவுதான் ஸ்டாக். ரொம்ப சிம்பிள் தான். ஸ்டாக்னா என்னது, லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். லாஸ்டா உள்ள போறதான் ஃபர்ஸ்டா வெளியே வரும். டாப்புங்கிற ஒரு எண்ட்ல மட்டும் தான் நம்ம இன்செர்ட் பண்ணவும் முடியும், டெலீட் பண்ணவும் முடியும். ஸோ இன்செர்ட் பண்றது புஷ்ன்னு சொல்லுவாங்க, டெலீட் பண்றது பாப்னு சொல்லுவாங்க. ரெண்டு எப்படி பண்ணணுங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.